என்னடா திருச்சி? ஆமாடா, திருச்சி திருச்சி போயிட்டியா? தான். ஆமா. சரி சரிடா. நீ என்ன சென்னையில் இருக்கியா? இல்ல இல்ல, கோயம்புத்தூர்ல தான். அப்படியா? ஓகே சரி ஓகே, நீ ஆரம்பிடா, நான் மியூட் போடுறேன். ஓகே. ஸோ சிம்பிள் வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் வந்துட்டு மெயினாக 4 காம்பனண்ட் இருக்குது. இந்த தான் வந்து ஆக்சுவலி நம்மளோட ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸில் வந்துட்டு இதோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வச்சு பண்ணுவாங்க. நான் பேசிக்காக இதான் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து 4 காம்பனண்ட் இருக்குது. அந்த 4 காம்பனண்ட் என்னென்னா கம்ப்ரெஷனு, எக்ஸ்பான்ஷனு, கண்டென்சேஷனு, எவாப்ரேஷனு. இந்த இதுதான் ப்ராசஸஸ், 4 ப்ராசஸஸ்ஸு. ஸோ இதுக்கு 4 காம்பனன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னா, கம்ப்ரெஷனுக்கு ஒரு கம்ப்ரெசர் தேவை. இப்போ எவாப்ரேஷனுக்கு எவாப்ரேஷன் வால்வ் மாதிரி இந்த ஒரு டியூப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷனுக்கு கண்டென்சேஷன் டியூப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பான்ஷனுக்கு எக்ஸ்பான்ஷன் வால்வ்ன்ட்டே இருக்கும், இது த்ராட்டில் வால்வ் மாதிரி. ஸோ இந்த 4 தான் இருக்கும். இந்த 4 தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த 4 ப்ராசஸையும் பண்ண வைக்கும். கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன், கண்டென்சேஷன், வேப்பரைசேஷன். பிரேட்டன் சைக்கிளில் பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது மட்டும் மாறும், இந்த கிராஃப் மட்டும் மாறும். இந்த கிராஃப் வந்துட்டு நம்ம புக்கில் சரியே இல்லை. அதுக்கு நம்ம வந்து வேற ஒரு ஒன்று மட்டும் சரியாக இருக்கும். தட் இஸ் இப்போ இந்த இந்த டாட்டர் லைனை மறந்துருங்க. எப்படி நம்ம பிவி வந்து பிரேட்டனில் பார்த்தோமோ இங்கே பிஹெச் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டிஎஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு அடிஷன் வரும். இது வந்து ஒரு சாச்சுரேஷன் டோம்னு கூப்பிடுவாங்க. இந்த சாச்சுரேஷன் டோமோட கரெக்டாக எக்ஸாக்டாக ஹாஃபாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த ஹாஃப் வந்துட்டு கேஸ். இந்த இந்த சாச்சுரேஷன் டோம் வந்து பேசிக்காக என்ன ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, இதுக்குள்ளே இருக்க எல்லா ஏரியாவிலும் உங்களுக்கு வந்து ஏர் வந்துட்டு மாய்ஸ்சராக இருக்குது. தட் இஸ் மிக்சர் ஆஃப் ஏர், ஸ்டீம் அண்ட் வாட்டர். மிக்சராக இருக்குது. இதில் வந்துட்டு மாய்ஸ்சரும் இருக்குது, மீன்ஸ் ஐ மீன் வாட்டர் வேப்பரும் இருக்குது, ஸ்டீம் ஆர் ட்ரை சாச்சுரேட்டடும் இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் தான் மாய்ஸ்சராக இருக்குல்ல, அந்த கண்டிஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்படி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வாட்டரும் ஸ்டீமும் கலந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த ஹாஃப்லேருந்து நம்ம இந்த சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக வந்துட்டு எப்போ வந்து அந்த மிக்சர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேஸாக இருக்கோ அதான் வந்து இண்டிகேட் பண்ணுது. கம்ப்ளீட் ஒன்லி கேஸஸாக இருக்கும் இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டும். இந்த லைன் விட்டு இந்த சைடு வெளியில் போனால் ட்ரை சேச்சுரேட்டட் ஆயிடும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் இருக்குல்ல, இந்த ஹாஃப்லேருந்து இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து ஃபுல்லாக என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா எப்போ வந்து இந்த மிக்சர் வந்துட்டு பியூராக லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டும் வந்து அதான் இண்டிகேட் பண்ணுது, பியூராக லிக்விட் ஃபார்மில். இதுக்கு மேலே இங்கே போனால் சப்கூலிங்னு வரைய முடியுமாடா சுஜித்? அது வர அதுக்காக தான் நான் இன்னொரு புக் வச்சிருக்கேன், அதில் ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு மட்டும் எங்க இருக்குன்னு பார்க்குறேன். சிபி அரோரான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நிமிஷம், நான் வந்து நெட்டில் மட்டும் அப்படியே எடுத்துடுறேன். இந்த ECRS ES நம்ம வாட்ஸ்அப்பை மட்டும் பாருங்க. நான் இப்போ வந்து டிஎஸ் கிராஃப் நான் வந்து போடுறேன். இப்போ பிவி கிராஃபை நான் எடுத்து போட்டுருக்கேன், பிஹெச் கிராஃப். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லைடா.
அதே தான்டா. இப்போ டிஎஸ் டயக்ராமில் வந்துட்டு இதுதான் சேச்சுரேஷன் ரூம். இந்த சேச்சுரேஷன் ரூம் தெரியுதுல, இதுதான் வந்து சேச்சுரேஷன் ரூம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோ, இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு நம்ம எடுத்துக்கணும். இதுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்டீம்னு வச்சுக்கணும். இப்போ இந்த ஹாஃப்லேருந்து இந்த சைடு ஃபுல்லாக கேஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த லைனில் ஃபுல்லாக இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் வந்துட்டு கேஸ்ன்ட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்குவோம். அதுக்கு இந்த சைடு போனாலே வந்து நமக்கு வந்துட்டு ட்ரை சேச்சுரேட்டட் அசியூம் பண்ணிக்குவோம். அதை நமக்கு எப்படி நான் சொல்கிறதுனா, நீ வந்துட்டு இங்கே சூப்பர் ஹீட்டட் ரீஜன் கொடுக்குறாங்கள, அதான் வந்து இந்த டோமுக்கு ரைட் சைடு சூப்பர் ஹீட்டடு, இந்த டோமுக்கு அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஏரியாலாம் வந்து சப்கூல் ரீஜன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ராசஸில் நமக்கு வந்து நோம் தான் எவாப்ரேஷன், கம்ப்ரஷன், கண்டென்சேஷன், எக்ஸ்பான்ஷன். இங்கே எக்ஸ்பான்ஷன் வந்து ஒரு மாதிரி இப்படி வந்துருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏன் இந்த சைடு வந்து கேஸுன்னு நம்ம பார்க்குறோன்னா, நமக்கு எவாப்ரேஷன் அப்போ வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், இந்த எவாப்ரேஷன் நடக்கிற போது இப்போ இங்கே வந்துட்டு லிக்விடாக வந்து அந்த ரெஃப்ரிஜரண்ட் வரும். அது வந்து இங்கே இருக்க ஹீட் எடுத்துகிட்டு அது கேஸாக மாறும். கேஸாக மாறி அதுக்கப்புறம் திருப்பியும் கேஸாக தான் போகும். ஹை டெம்பரேச்சர் கேஸாக இங்கே மாறிடும். எப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி படிச்சிருக்கோமா. அதனால தான் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம வந்து கேஸஸாக எடுத்துக்கிறோம். அப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு கண்டென்சேஷன் பண்ணுற போது இந்த கேஸ் வந்து என்ன மாறிடுது, திருப்பியும் லிக்விடாக மாறினால இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு லிக்விட் லைன்னு வச்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சாரா? புரிஞ்சுடா. ஓகே, ஸோ டிஎஸ் டயக்ராம் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். இப்போ அதில் சில மாற்றங்கள் வரலாம், ஆனால் இதான் வந்து ஐடியல் கண்டிஷன் டிஎஸ் டயக்ராமில். என்ட்ரோபி பார்த்தோம்னா இங்கே 1 to 2 கான்ஸ்டண்ட்டாக இருக்கா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது வந்துட்டு ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். 1 to 2 போகிறது வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். இப்போ பிஹெச் சார்ட்டில் போய் நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு இங்கே ஹெச் தானே, 3 and 4 இங்கே கொடுத்துருக்காங்க. 3 is equal to 4. H and 4க்கு வந்து சேம் என்தால்பி இருக்கனால இது ஐசென்தால்பிக் எக்ஸ்பான்ஷன். ஓகே, இங்கேயும் அதுதான். 3-4 வந்து இவாபரேஷன் தான் சொன்னாங்க. இப்போ மாத்தி போட்டுருக்காங்க. போன டயக்ராம் வந்து 3-4 வந்து இவாபரேஷன் தான் இருந்துச்சு. ஒரே நிமிஷம், இப்போ சொல்லு. போன டயக்ராம்ல வந்து 3 and 4 வந்து இவாபரேஷன் தான் இருந்துச்சு. இதுல எக்ஸ்பான்ஷன் போட்டு வச்சிருக்கான். இல்லை, நம்ம எப்படி வேணாலும் நம்பர்ஸ் போட்டுக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ இங்கேருந்து 1 2 3 4ன்னு பண்ணிக்கலாம், இல்லை 2 3 1 2 3 4ன்னு பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நம்பரை நான் மாற்றிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மெயினான கான்செப்ட் வந்துட்டு வெதர் திஸ் இஸ் எவாப்ரேஷனா, இங்கே என்ன நடக்குது கம்ப்ரெஷன், இந்த மாதிரி என்னடா புரியுது. நம்பர் நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம்டா. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இங்க ஐசென்தால்பிக்கா வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்குது, இங்க மேல எப்பயுமே கண்டென்சேஷன், கீழே இருக்க லைன் எப்பயுமே எவாபரேஷன், இந்த மாதிரி பிட்வீன்ல இருக்க இந்த லைன் இங்க இன்க்ரீஸ் ஆகிற லைன் வந்து கம்ப்ரெஷன். அவ்வளவுதான். இப்போ நமக்கு வந்துட்டு இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்போ நம்ம வந்துட்டு மேபி வி கேன் கோ டு இந்த புக்கில் ஃபார்முலாஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வரேன். இன்னொரு ஸ்மால் தியரி கான்செப்ட் இருக்கு இந்த இதில், வேணா நான் காமிக்கிறேன். இப்போ இதில் என்ன தியரி கான்செப்ட்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வேப்பர் கம்ப்ரெஷன் சிஸ்டம். எப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் சக்ஷன் ப்ரெஷர். இந்த சக்ஷன் ப்ரெஷர்னா எது, இங்கே கீழே இருக்கிறது தான் சக்ஷன் ப்ரெஷர். அதான் வந்துட்டு கம்ப்ரெசர் வந்து எடுக்கிற போகிற அந்த சக்ஷன் ப்ரெஷர். ஓகே, கம்ப்ரெசர் வந்து ஆரை செகண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தானே கம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா 1 to 2 இந்த இருக்க அந்த ப்ரெஷர் லைன் தான் வந்து சக்ஷன் ப்ரெஷர் P1. இது வந்து டெலிவரி ப்ரெஷர் கூப்பிடுவாங்க, மேலே இருக்க ப்ரெஷர். ஓகே, பிகாஸ் கம்ப்ரெசர் அந்த ஆரை தான் டெலிவரி பண்ணுது. ஸோ இது வந்து மேலே இருக்க லைன் வந்து டெலிவரி ப்ரெஷர் வச்சுக்கோங்க. சிஓபி வந்து என்ன, சிஓபி வந்து எப்பயுமே இதான் அந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் நடக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர்ஸ், தட் இஸ் T2 - -T1 T1 ஆர் T2 - T1 பை நம்ம கொடுக்குற ஒர்க் இன்புட்டு. இந்த ஒர்க் இன்புட் வந்து கம்ப்ரெசருக்கு மட்டும் தான் கொடுப்போம். இங்கே பிரேட்டன் மாதிரி எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டு அதே பிஸ்டனோ அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம டயக்ராம் நான் பார்த்து காமிச்சேன்ல, இங்கே வந்துட்டு
உங்களுக்கு வந்து பிஸ்டன் வந்து ஒன்லி கம்ப்ரஸர் மட்டும் தான் இருக்குது. எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு வந்து ஒரு வால் மாதிரி த்ராட்டில் வால் மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பான்ஷன் பண்ணி விட்டுரும். ஸோ கம்ப்ரஸரோட ஒர்க் வந்து இது கொடுக்கணுன்ட்டு தேவையில்லை. ஸோ நம்ம கொடுக்க போகிற ஒரே ஒரு ஒர்க் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ரஸருக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஒர்க் வந்து எப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் என்தால்பி. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு சிபி டெல்டி வந்து சேஞ்ச் இன் என்தால்பி கொடுக்குறோம். என்தால்பி சேஞ்ச் தான் ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க் வந்து என்ன, இந்த சேஞ்ச் இன் என்தால்பி தானே ஒர்க்கு. ஸோ இங்கே கொடுக்குற அந்த சேஞ்ச் இன் என்தால்பி கம்ப்ரஸருக்கு பிட்வீனில் நடக்கிற சேஞ்ச் இன் என்தால்பி தட் இஸ் H3 மைனஸ் H2 தான் வந்துட்டு ஒர்க் இன்புட்டு. ஸோ அதான் இங்கே சிஓபியில் கொடுத்துருக்காங்க. இந்த H2 மைனஸ் H1 தான் வந்துட்டு நம்ம ரிக்வயர்டு கூலிங் எஃபெக்ட். ஸோ அதான் சிஓபி ஆஃப் நம்மளோட விசிஆர்எஸ். ஸோ இப்போ விசிஆர்எஸில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ சேஞ்ச் இன் எஃபெக்ட் ஆஃப் சக்ஷன் ப்ரெஷர். இந்த சக்ஷன் ப்ரெஷரை நான் இன்னும் கீழே குறைச்சி போயிருந்தேன்னா அப்போ என்ன ஆகுது, இந்த டோம் பார்த்தாலே இது கீழே போக போக இந்த லைன் வந்துட்டு அப்படியே ஸ்லாண்டிங் ஆகி இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுது, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் இந்த லைனோட லென்த்து மேலே இருக்க லைனோட லென்த்தோட கம்மி தான், குட்டியாது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்துட்டு இந்த ப்ரெஷர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ இப்போ உனக்கு வந்துட்டு ஒர்க் டன் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ரெண்டு லைன், இந்த லைனையும் 2, 3யும் 2', 3' லைனையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 2, 3யோட லைனோட 2', 3' லைன் வந்துட்டு பெருசாக இருக்குது. இந்த பெருசாக இருக்கனால ஒர்க் டன் வந்து பேசிக்காக என்ன சொல்ல வரோம், அதுவும் வந்து அதிகமாகுது. ஒர்க் டனோட இது வந்து எப்படி, சேஞ்ச் இன் என்தால்பி. இந்த என்தால்பியோட டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இந்த என்தால்பிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸோட அதிகமாக இருக்கும். ஸோ ஒர்க் டனும் அதிகமாக கொடுக்குறோம், ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்டும் கம்மியாக கிடைக்குது. ஸோ அதனால சிஓபி கம்மியாகுது. சக்ஷன் ப்ரெஷர் வந்து குறைக்கிறனால நமக்கு வந்துட்டு சிஓபி கம்மியாகுது. அதான் வந்து இங்கே புரிஞ்சுக்கிறோம். எஃபெக்ட் ஆஃப் டெலிவரி ப்ரெஷர். இப்போ இதே வந்து டெலிவரி ப்ரெஷரை நம்ம இப்போ மாற்றுறோம். இப்போ இதான் ஐடியல்னா, இப்போ நம்ம வந்து டெலிவரி ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுறோம், இந்த டோமுக்கு கொஞ்சம் மேலே அப்படியே நம்ம பாயிண்ட்டை தூக்கி இந்த பாயிண்ட்டை மேலே தூக்கி போட்டால் அங்கேருந்து கீழே வந்து 1' இந்த அதான் இங்கே 1' வந்துருக்கு சரியா. ஸோ அப்போ வந்து இந்த லைனில் தான் வந்து 3 இருக்கணும். அப்போ இந்த லைன் எக்ஸ்ட்ரா பண்ணி பார்த்தா 3' இங்கே இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ 1' to 2' தான் நம்மளுக்கு வந்துட்டு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ஸோ அது இப்போ கண்ணில் பார்த்தாலே தெரியுது 1க்கும் 2' இருக்க அந்த டிஃப்ரென்ஸோட கம்மியாக இருக்குது. ஸோ கூலிங் எஃபெக்ட் வரதே கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், நம்மளுக்கு ஒர்க் டன் வந்து என்ன 2'க்கும் 3'க்கு லைனு. இப்போ இந்த புது இதுக்கு பழையதுன்னா 2'ம் 3 ஒர்க்கு கொடுக்குறதும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் கிடைக்கிறது கம்மி, ஒர்க்கு கொடுக்குறதும் அதிகம். ஸோ திருப்பியும் வந்து சிஓபி வந்து கம்மியாகிடுது. அதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெலிவரி ப்ரெஷர். எஃபெக்ட் ஆஃப் சூப்பர் ஹீட்டிங். சூப்பர் ஹீட் பண்ணுற மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஒரு கான்செப்ட் இங்கே வந்துட்டு நம்ம ரெஃப்ரிஜரேஷன் லைன் வந்து கரெக்டாக இங்கே கேஸ் ஆகிட்டு கம்ப்ரஸருக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக சூப்பர் ஹீட் ஆகும் போதுட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஹீட் எடுத்துட்டு வெளியில் போயிட்டு, தட் இஸ் ஹீட் எடுக்கிற போது அது நார்மல் கேஸ் டெம்பரேச்சரோட இன்னும் ட்ரையான கேஸ் டெம்பரேச்சரில் போயிட்டு இன்னும் ஹாட்டர் கேஸ் டெம்பரேச்சரில் போயிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ரஸருக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும், கம்ப்ரஸர் டெக்னிக்கலாகவே ஜென்ரலாகவே வந்து ப்ரெஷரையும் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இன்னும் ஃபர்தராக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலே உங்களுக்கு வந்து என்தால்பியும் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ 2', 3'. ஸோ இதோட உங்களோட ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட் இஸ் 1 to 2' தான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஐடியலாக இருந்தபோது 1, 2, 3, 4 தான் ஐடியலாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பர் ஹீட் பண்ணனால 1, 2', 3', 4 இருக்கும். ஸோ 1 to 2'ஓட லைன் வந்துட்டு 1 to 2ஓட அதிகமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் அதிகம். ஆனால் இன்க்ரீஸ் இன் ஒர்க் இஸ் மோர். எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் இன்க்ரீஸ் பண்ணது மோர் எப்படின்னா, நம்மளுக்கு இந்த லைன் ரெண்டுமே பேரலாக தெரியும். ஆனால் இதோட ரெண்டுத்தோட என்தால்பி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதிகம். அந்த என்தால்பி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒர்க் என்தால்பி டிஃப்ரென்ஸே ஒர்க் தான். ஸோ ஒர்க் வந்து அதிகமாகிடுது. சின்ஸ் த இன்க்ரீஸ் இன் ஒர்க் இஸ் மோர் இஸ் கம்பேர்ட் டு தி இன்க்ரீஸ் இன் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். இங்கே நம்மளுக்கு தெரியுது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து ஐடியலாக கம்பேர் பண்ணுறது வந்து நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த லைன் வந்து லென்த் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அதே இன் டேர்ம்ஸில் வந்துட்டு நம்ம ஒர்க் வந்து அதோட இன்னும் வந்து நிறையா கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அவ்வளோ ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அதே ஒர்க் கொடுக்காம இன்னும் ரொம்ப எக்ஸஸாக ஒர்க்கு எது நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒர்க்கு நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்பேர்ட் டு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை ஒர்க் டன் தானே. ஸோ இது இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்பேர்ட் டு தி இன்க்ரீஸ் இன் திஸ். ஸோ அது வந்து என்ன ஆயிடுது, சிஓபி டெஃபினட்டாக வந்து லெஸ்ஸாக வந்துடும், லோவர் வேல்யூ சிஓபி வந்துடும். எஃபெக்ட் ஆஃப் சப்கூலிங் என்னன்னா, இப்போ இந்த லைன் வந்துட்டு
4ல இல்லாமல் 4' வரைக்கும் பேசினா என்ன ஆகுதுன்ட்டு 4' வரைக்கும் பேசினா திருப்பி இங்கேருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணலாம் பர்பெண்டிகுலராக இந்த லைனுக்கு. ஸோ நமக்கு கண்டிப்பாக தெரியுது 1' to 2 தான் இந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். இட் இஸ் கிரேட்டர் தென் 1 to 2. ஸோ ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு என்ன பார்க்குறோம், இதான் வந்து ஒர்க் டன். ஒர்க் டன்னுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸஸாக வந்து ஒன்றுமே கொடுக்கல. ஏன்னா நமக்கு வந்து வந்து டிபெண்ட் ஆகுதா இல்லை. நம்ம என்ன பார்த்துக்கோம், இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஒரு த்ராட்டில் வால்வ் வச்சு தான் பண்ணுறோன்ட்டு. இங்கே எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டராக பண்ணுறதுக்கு வந்து த்ராட்டில் வால்வில் நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வால்வ் போட்டுக்கிறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வால்வ் போடுறதுனால அது வந்து இன்னும் டெம்பரேச்சர் வந்து கோல்டாகி கீழே வரனால உங்களுக்கு இன்னும் நல்ல ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிறோம். அதனால கம்ப்ரஸர் ஒர்க்குக்கு வந்து ஆக்சுவலி பாதிக்குதா இல்லை. ஸோ கம்ப்ரஸர் ஒர்க் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் போத் த சைக்கிள் இட் இஸ் த சேம் ஒன்லி. ஃபார் சேம் கம்ப்ரஸர் ஒர்க்கு உங்களுக்கு இன்னும் நிறைய ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உனக்கு நம்ம என்ன பார்த்துக்கோ, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் த சேம் கம்ப்ரஸர் ஒர்க்குனா ஆப்வியஸ்லி உங்களுக்கு சிஓபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சிஓபி அட் திஸ் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதான் வந்து இந்த தியரி. 4 தியரி படிச்சாச்சு. இந்த எஃபெக்ட் ஆஃப் சக்ஷன் டெம்பரேச்சர் கண்டென்சர் டெம்பரேச்சர் வந்துட்டு அது வந்து நம்ம வந்து படிச்சாலும் படிச்சுக்கலாம். Suction temperature வந்து increase as in performance of vapor compression, both vaporization and condension. The vaporization temperature is far the greater effect. It is seen that the capacity of performance will improve as the vaporization temperature increases and condensation temperature decrease. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வேப்பரைசேஷன் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்குது, நம்ம வேப்பரைசேஷன் டெம்பரேச்சர் வந்து இந்த லைன் விட்டு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இங்கே போயிடும். அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து தான் இந்த டோட்டல் லைன் தானே நமக்கு வந்து கூலிங் எஃபெக்ட். ஸோ நார்மலாக என்ன இருக்கும், இங்கிருந்து ஒரு லைன் இப்படி போட்டிருப்போம், ஆனால் அப்படி போகாமல் என்ன ஆயிருக்கு, இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது டோட்டல் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா இப்போ லெஸ்ஸர் லோவர் அப்படி வச்சுக்கிட்டு ஹையர் டெம்பரேச்சர் ஆஃப் வேப்பரைசேஷன் அண்ட் கண்டென்சிங் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ண வச்சா, இந்த கண்டென்ஸ் பண்ணுற இந்த டெம்பரேச்சரை இன்னும் ஃபர்தர் டிக்ரீஸ் பண்ண வச்சா நம்ம அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிஓபி வரும்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அது இப்போ இந்த சைடில் இருக்கிறதா வந்துட்டு ஆக்சுவல் வேப்பர் கம்ப்ரெஷன் சைக்கிள். இப்போ வரைக்கும் பார்த்ததுலாம் ஐடியல். நான் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புனா கூட அந்த 2 டிஎஸும் அந்த இதுவும் அனுப்பணும்ல, அதெல்லாம் வந்து ஐடியல். அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அது பேசிக்காக இந்த டார்கன் லைன் மாதிரி தான் இருக்கும். அது பிஹெச் இது அதே மாதிரி அதோட டிஎஸ் டயக்ராம் வந்துட்டு நான் வந்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக இங்கே கேஸஸாக ஃபார்ம் ஆனோடனே அது வந்து கம்ப்ரஸருக்கு போகாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹீட் ஆயிரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹீட் எடுத்துரும் ஃப்ரம் தி சரௌண்டிங். ஸோ அது கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாக்டாக ஐசென்ட்ரோபிக்காக இருக்காது, அதனால தான் அந்த லைன் கொஞ்சம் பெருட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ரஷன் கண்டென்சேஷன் எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு அது வந்துட்டு கண்டென்சேஷன்லேயே கொஞ்சம் நல்லாவே லிக்விடாக ஃபார்ம் ஆயிரும். அது லிக்விட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி கேஸஸ் மிக்சர் ஆகுது. எப்போனா இந்த பகுதிக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பான்ஷன் த்ராட்டில் வால்வ் உள்ளே போகிறது வந்து இப்படி இருக்கும். நம்ம பேசிக்காக வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 4 அந்த 3 இதுக்கு ரீச் ஆகிட்டோன்னே அப்படியே அந்த அங்கேருந்தே கர்வ் ஆகிட்டு 4க்கு வருது. நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க அந்த பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இங்கே நடக்காமல் ஆக்சுவல் வந்து இப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வருது. இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்கேஸ் எக்ஸாம்பிள் வரைய சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறது நம்ம வந்துட்டு சில ஃபார்முலாஸ் தேவைப்படும். அந்த ஃபார்முலாஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து அனுப்பிவிட்றேன். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நான் போய் அனுப்பிவிட்றேன். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருக்கும். நான் சொல்லியிருந்து எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக எழுதி பார்க்கல உங்களுக்கு. அது வந்து ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. ஓகே, ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா வந்துட்டு நம்ம அந்த பக்கத்துலேயே அந்த டிஎஸ் டயக்ராம் இருக்குது தெரியுமா, அந்த டிஎஸ் டயக்ராம் வந்துட்டு இன்னும் அப்படியே அந்த டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணிடலாம். டிஎஸ் டயக்ராம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 to 2 டாஷ் இருக்குது பார்த்தீங்களா, 2 போட்டிருக்கான். அதில் வந்துட்டு ஐசென்ட்ரோபிக்காக நீங்கள் பார்க்கும்போது என்தால்பி ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா H2 பேசிக் ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி வந்து இங்கே என்ன நடக்குமா, கம்ப்ரெஷனுக்கு மட்டும் தானே ஐசென்ட்ரோபிக்காக நடக்குது. ஸோ கம்ப்ரெஷனோட எஃபிஷியன்சி வந்து இட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு H2 - H1 அப்போ H2 - -H1.
எஃபிஷியன்சி எப்பயுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஐடியலாக வந்து என்ன நடக்குது அப்பான் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்ட்டு ஐடியலாக வந்து 1 to 2 தான் பேசணும் ஆனால் ஆக்சுவலாக எங்கே போகுது 1 to 2 டேஷ் வரைக்கும் போகுது ஸோ அதனால வந்துட்டு ஃபார்மில் வந்து இப்படி இருக்குது இது ஒரு ஃபார்முலா இது வந்து சம்ஸில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சம்ஸில் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பேசிக்கான சம்ஸில் வந்து நமக்கு வந்து என்னென்ன ஃபார்முலா தேவைப்படும்னா சிஓபி அந்த S2H2 விட்டுருங்க அதுவும் வந்து காம்ப்ளெக்ஸான சம்ஸில் தான் வரும் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சம் பண்ணுறது இப்போ சிஓபி ஃபார்முலா இப்போ இவன் கொடுத்துருக்க அந்த டயக்ராம் வந்து சிஓபி ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா H1 - H4 அங்கே தான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் நடக்க போகுது டிஎஸ் டயக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் இன்புட் வந்துட்டு H2 - H1 அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து QL போட்டிருக்கோம் அது பக்கத்துலேயே கிலோ வாட் இன் டர்ம்ஸ் கிலோ வாட்னு போட்டிருக்கோம். ஸோ QL டாட் தட் மீன்ஸ் amount of heat lost வந்து இஸ் ஈக்குவல் டு சாரி ஸோ ஹீட் லாஸ் வந்து எங்கே நடக்கும்னா உங்களுக்கு வந்து 1 to 2 அங்கே தானே ஹீட் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்போ தானே ஹீட் லாஸ் இருக்கும். ஸோ ஹீட் லாஸ் வந்து அங்கே ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு ஹீட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு m dot that is mass flow rate of that refrigerant into change in enthalpy. ஸோ enthalpy வந்து கிலோ ஜூல் per kg மாஸ் ஃப்ளோ ரேட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேஜி per மினிட்ல இருக்கும். ஸோ கீழே இருக்க கேஜி மேலே இருக்க கேஜி கேன்சல் ஆகிட்டு கிலோ ஜூல் per மினிட் அந்த மாதிரி ஆச்சும் வரும். ஸோ அதுதான் T1 T4 சேம் தானடா அவன் போட்ட டயகிராம் படி டெம்பரேச்சர் இதுல என்னடா அவன் போட்ட டயகிராம் டிஎஸ் டயகிராம்ல T1 T4 சேம் தானே அப்ப QL எப்படி ஆமாம் வந்து ஆமாம் T1 T4 சேம் தான் ஆனால் T2 டேஷ் T3ன்னு சேம் தான். பிஹெச் டயக்ராமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா P3 P2 P2 டேஷ் இல்லை இது மூணுமே ஒரே ப்ரெஷர் தான். அதுக்கப்புறம் P1ம் P4ம் ஒரே ப்ரெஷர் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. திரும்பி சொல்றான். ஓகேடா இப்போ அந்த நம்ம வாட்ஸ்அப்லேயே ஒரு இது அனுப்பிச்சிருக்கோம் பார்த்தியா டயக்ராம்ஸ் டிஎஸ்க்கும் டிஹெச்சுக்கும் ஃபோட்டோஸ் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 1-4 ஒரே லைனாக தான் இருக்குது. ஸோ T1 T4 சேமு. இது நான் சொல்கிறது வந்து ஐடியல் கேஸில் ப்ரோ. ஓகே ஓகே T2 டேஷ் T3 சேமு. அதுக்கப்புறம் பிஹெச் அந்த இதுக்கு போயிட்டிங்கன்னா P1 P4 சேமு. P3 P2 டேஷ் P2 அது எல்லாம் சேம் எல்லாம் ஒரே ப்ரெஷர் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே ஓகே பாய்ஸ். ஓகேடா. ஓகே ஸோ இப்போ நான் அனுப்பிச்ச அந்த ஃபார்முலா இதில் பார்த்தீங்கன்னா QL அதே மாதிரி இப்போ வந்துட்டு அது வந்துட்டு என்தால்பி டர்ம்ஸில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் டர்மில் இன்டூ சிபி போட்டு T1 - T4 போட்டிருக்கோம். அதே மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்னா அந்த எம்ஆர்டி இருக்கும் இல்லை பிவி சிக்கல் எம்ஆர்டி. இல்லடா சுதீர் டவுட் ஏதா சொல்லுங்க. இப்போ T1 T4 சேம்னா இப்போ MCP டெல்டா T 0 ஆயிரும்டா QLக்கு. இந்த QL இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த ஐடியல் கேஸ் மட்டும் தான் கரெக்டா? ஓகே. ஸோ ஐடியல் கேஸில் வந்துட்டு அது வந்து நீ சொல்கிறது கரெக்டாகும். அது வந்து 0 மாதிரி ஆகும். ஆனால் இப்போ வந்துட்டு பிஹெச்சில் போயிட்டோன்னா என்தால்பி வருது பார்த்தியா? இப்போ H1 - H4 வந்து ஒரு வேல்யூ வரும் கரெக்டாக கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஆமாம். இங்கே T1 T4 இருக்குல்ல இங்கே அது வந்து ஒரே வெயிட் செகண்ட். ஓகே ஓகே ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் இப்படி ஏன் சிஓபி வந்து நம்மளுக்கு வந்துட்டு என்தால்பியிலே இங்கே இருக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து இந்த சிஓபி கொடுக்கல. இங்கே நான் அந்த கொடுத்த ஃபார்முலா டேபிளில் பார்த்தீங்கன்னா என்தால்பி வச்சே சிஓபி கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு சேஞ்ச் அண்ட் என்தால்பியில் தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இங்கே டெம்பரேச்சர் வந்து ஐடியலாக நீங்கள் டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்துட்டு 1 and 4 வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லாண்ட் ஆயிருக்கணும். இது ஏன் இப்படி கொடுத்துருக்கான்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து எவாப்ரேஷன் ஆகுறது வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்லாண்ட் ஆயிருக்கும். இப்படி இங்கேயும் அப்படியே கொஞ்சம் வந்துட்டு கண்டென்ஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் ஸ்லாண்ட் ஆயிருக்கும் இப்படி. பட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டு நம்மளுக்கு வந்து டீச் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்படியே நம்ம படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிஓபி வந்துட்டு என்தால்பிலே நம்ம படிச்சுக்கலாம். இந்த கியூவும் வந்து நம்ம வந்து என்தால்பி எம் டாட் இன்ட்டு என்தால்பி சேஞ்சே படிச்சுக்கலாம். இந்த டெம்பரேச்சர் வந்து ஏன் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஐடியல் கேஸில் வச்சே நம்ம வந்து சம்ம சால்வ் பண்ண மாட்டோம். ஆக்சுவல் கேஸில் தான் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ பண்ணுற போது வந்து உங்களுக்கு வந்து மாறும் டெம்பரேச்சர். நம்ம ஐடியல் வந்து எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன், ஆக்சுவல் வந்து எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். ஆக்சுவல் வந்து நான் காமிச்சேன்னா இங்கே இப்போ இதான் வந்து 0.5 0.1 இந்த ரெண்டுத்துக்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இருக்குடா இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து கியூ வந்துட்டு மாறும்ல, ஐ மீன் கியூவோட வேல்யூ அப்போ கிடைக்கும்ல. ஆமா ஆமா. ஸோ அதான் இங்கே வந்து நான் சொல்லுவேன். ஸோ நாட் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆர் வந்து ஆர் உங்களுக்கு தெரியும், சிபி மைனஸ் சிவி தான். அது எம்ஆர்டின்ட்டு அந்த ஆர் இருக்கும்ல, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் தான். இதான் அதான் இதோட பேர். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ரஸர் எஃபிஷியன்சி. இந்த கம்ப்ரஸர் எஃபிஷியன்சி சூப்பர் ஹீட்டட் இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து H2 டேஷ் மைனஸ் H1 அப்பான் H2 மைனஸ் H1 சேம் ஆஸ் தி அபோவ் அந்த கம்ப்ரஸர் ஃபார்மில் தான். ஆனால் வந்து இப்போ 2 வந்து 2 டேஷாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ என்னவா இருக்குன்ட்டு அந்த கம்ப்ரஸர் எஃபிஷியன்சி. புரியுதா? இங்கே 2 லைன் இருக்குது. அந்த டிஎஸ் டயக்ராமை பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 லைன் பார்த்துக்கலாம். 1 to 2 டேஷ், 1 to 2, 1 to 2 டபுள் டேஷ். கரெக்டா? புரியுதா? 1 to 2, 1 to 2 டேஷ் தெரியுது, 1 to 2 டபுள் டேஷ் இருக்கு. சுதீரோட அந்த நான் ஃபார்முலா ஷீட் அனுப்பிச்சிருக்கேன். ஆமா ஆமா ஆமா. ஸோ கம்ப்ரஸருக்கு எஃபிஷியன்சி 2 வழியாக எடுத்துக்கலாம். ஒன் வந்துட்டு H2 மைனஸ் H1 அப்பான் H2 டபுள் டேஷ் மைனஸ் H1. இல்லை கீழே வந்து இன்னொரு கம்ப்ரஸர் எஃபிஷியன்சி எழுதிக்கலாம். H2 டேஷ் மைனஸ் H1 அப்பான் H2 மைனஸ் H1. எப்பயுமே அந்த எஃபிஷியன்சி எழுதுறதுக்கு நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து பிலோ 100% கீழே தானே வரும். ஸோ ஈஸியாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, குட்டி லைன் தான் மேலே இருக்கும், சின்ன லைன் தட் இஸ் அந்த ஸ்மாலர் லைன் வந்து பி இந்த டாப் நியூமரேட்டர், பெரிய லைன் வந்து கீழே இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்மாலர் லைன் மேலே இருக்கும் பார்த்தோன்னா 1 2 அதான் ஸ்மாலாக இருக்குது கம்பேர்ட் டு 2 டேஷ் 1. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொன்று பார்த்தோன்னா 1 2 டேஷ் இதான் வந்து ஸ்மாலர் இருக்குது கம்பேர்ட் டு 2 1 1. புரியுதா? ஓகேடா ஓகே. இப்போ சூப்பர் ஹீட்டானா அது வந்து இன்னும் 1 டேஷ்லாம் இருக்கும். அது நம்ம காமிக்கிறோம், இன்னொரு டயக்ராம் வரும். இப்போ நான் வந்துட்டு இன்னொன்று நான் வந்து டீச் பண்ணுறேன். இப்போ S2 H2 போட்டுட்டு ஒரு ஃபார்முலா போட்டுட்டேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த S2 வந்து என்னன்னா, நம்ம டெம்பரேச்சர் கிராஃப்ல இருந்து S2 பொசிஷன் அங்கே இருக்க என்தால்பி, அங்கே இருக்க என்தால்பி should be equal to 1ல இருக்க என்தால்பி. ஏன்னா இட் இஸ் ஐசென்ட்ரோபிக் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸ்ட்ரெயிட் லைன் 1 to 2 இஸ் a straight line. ஸோ 1ல இருக்க என்ட்ரோபியும் 2ல இருக்க என்ட்ரோபியும் சேம். இப்போ 2ல இருக்க என்ட்ரோபி கேன் ஆல்சோ பி ரிட்டன் as S2 டேஷ். இந்த 2 டேஷ் இருக்க என்ட்ரோபி பிளஸ் Cp ln T2 by T2 dash. இந்த T2 upon T2 dash இந்த ஃபார்முலா வந்து S2க்கு வந்து இன்னொரு ஃபார்முலா. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா, சம்டைம்ஸ் நமக்கு வந்து T2 dash கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை T2 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்று வந்து H2. இப்போ H2 என்தால்பி அட் H2 நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு வந்துட்டு H2 dash ப்ளஸ் Cp T2 மைனஸ் T2 dash. Cp T2 மைனஸ் T2 dash அங்கே அந்த ஸ்லாண்டிங்கான லைன் 2 dash to 2 இருக்குல்ல, அதோட என்தால்பி. நம்மளுக்கு 2 dash வரைக்கும் என்தால்பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 dash to 2 வந்து அந்த ஸ்ட்ரெயிட் பிஹெச் கிராஃபில் பாருங்க. பிஹெச் கிராஃபில் வந்து 2 dash to 2 வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா, அதுக்கு இருக்க அந்த என்தால்பி தான் வந்துட்டு சேஞ்ச் இன் என்தால்பி. நம்மளுக்கு என்ன பார்த்துருக்கோம், ஃபார்முலா வந்துட்டு Cp del T. அந்த Cp தெரியும், del T தான் வந்து T2 மைனஸ் T1 நான் T2 டேஷ்னு சொல்கிறேன். புரியுதா? ஓகேடா ஓகே. ஸோ இதுதான் பேசிக்கான எல்லா ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் வச்சே நம்ம பண்ணிடலாம் சம்ஸை. ஸோ சம் வந்துட்டு நான் புக்கில் இருக்க சம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு பதிலாக நாங்கள் எப்படின்னா, நம்ம டுட்டோரியல் அசஸ்மெண்ட் டுட்டோரியல் கொடுத்தாங்கள, அதுலேயே நம்ம வந்துட்டு சம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் டியூட்டோரியல் இருக்க இதெல்லாம் அனுப்பி விட்றேன், கொஸ்டின்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதோட ஆன்சர்ஸ் இருக்காடா? எதுக்குடா? அது டுட்டோரியல், அசஸ்மெண்ட் டுட்டோரியல். அசஸ்மெண்ட் டியூட்டோரியல் அதோட டுட்டோரியல் 1 தானே கேட்குற, அதோட இது கேட்குறியா? அவர் வந்து கொஸ்டினாக கொடுத்தாரு லைக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. திருப்பி சொல்லி எனக்கு கொஞ்சம் கரெக்டாக கேட்கல. ஒரு 10 சம் கொடுத்தாரோட ப்ராக்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அனுப்புறேன் அந்த இதில் தானே. இங்கே ஒர்க்கிங் ஃப்ளூட் வந்து 6 தான். கன்சிஸ்ட் ஆஃப் ஐடியல் Brayton cycle, ரன் அண்ட் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் Brayton cycle with the temperature and pressure at inlet of compressor 37 degrees Celsius. ஸோ இன்லெட் ஆஃப் கம்ப்ரஸர் ஸோ T3 கொடுத்துருப்பாங்க அண்ட் 100 kilopascal. ஸோ P1 கொடுத்துட்டாங்க. கம்ப்ரஸர் as a pressure ratio of 15:1. ப்ரெஷர் ரேஷியோ கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த ப்ரெஷரை வந்துட்டு லோவர் ப்ரெஷர் கொடுத்துட்டோம்னா இன்ட்டு 15 நம்ம பண்ணிட்டோம்னா ஹையர் ப்ரெஷர் கிடச்சிடும். அதனால தான் இந்த ப்ரெஷர் கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ரெஷன் ரேஷியோ பேசிக்காக வந்து ஹையர் ப்ரெஷர் அப்புறம் லோவர் ப்ரெஷர். ஓகே, த ஆர் மஸ்ட் பி சப்ளைட் டு தி கண்டிஷன் ஸ்பேஸ் அட். ஓகே, அப்போ இது வந்து T4. தி ஹீட் லோட் அந்த சிஸ்டம் இஸ் ஓகே. ஹீட் லோட் அந்த சிஸ்டம்னா என்னன்னு இப்போ பார்த்துக்கணும். இங்கே நம்ம வந்துட்டு கோபியோட அந்த ஆன்சர் ஷீட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா? இது நீங்கள் நானும் இப்போ ஓப்பன் பண்ண பார்க்குறேன். இதாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், பேரலாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? நான் ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லடா? வைஸ் தெரியுதா? ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு தெரியுதா? ஓகே, ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்லிட்டேங்களா? புரிஞ்சிச்சா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாலே. Brayton cycle தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Brayton cycle இருக்கு. The heat load on the system வந்து 10 kilowatt. ஹீட் லோட் ஆஃப் த சிஸ்டம் தான் வந்து அந்த ஹீட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரம் தி சரௌண்டிங். ஸோ அதான் ஹீட் லோட் அந்த சிஸ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது வந்து மாஸ் ஃப்ளோ ரேட்டு. அதை நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல, இதே மாதிரி தாங்க. கேல்குலேட் தி ரிக்வயர்ட் நெட்வொர்க் அவுட்புட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து சிபி போட்டு நெட்வொர்க் அவுட்புட் கண்டுபிடிக்கலாம். நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் சிஓபி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட நெட்வொர்க் இன்புட் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ calculate the cooling capacity of the system of the turbine if the turbine were removed and replaced with an adiabatic expansion valve. இது மட்டும் தான் அந்த சம்மில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் இருக்குல்ல, அதை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உங்களால் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் பண்ணுறேன். இது பிகாஸ் ஏன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், அதே சேம் டைப் தான். அந்த ஹீட் லோட்னா உங்களுக்கு வந்துட்டு இது Q லாஸ்ட், அந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் நடக்கிற அந்த Q. புரிஞ்சு நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இதுலேருந்து நான் வந்து கோபி மெத்தட் மாதிரி நான் பண்ணல. கோபி மெத்தட் பண்ணாமல் நான் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டேன்னா, நம்மளுக்கு சப்டிவிஷன் என்ன, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்க, கேல்குலேட் த ரிக்வயர்ட் மாஸ் ஃப்ளோ ரேட், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து ரிக்வயர்டு ஒர்க் இன்புட்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க சிஓபி ஃபார் திஸ் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். நீங்கள் ஆக்சுவலி சிஓபி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா உங்களுக்கு T1 கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட்டு T4 கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஐசென்ட்ரோபிக் அந்த ஃபார்முலா போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு T1 T4 T2 T3 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம், பேசிக்காக உங்களோட இது கண்டுபிடிச்சிக்குவீங்க, சிஓபி கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா இது வந்து காமா தான், ஏர் தான், ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஏர்னால நீங்கள் அந்த டெம்பரேச்சர் ஃபார்முலாஸ்லேயே எல்லாம் போட்டு சிஓபி கண்டுபிடிச்சிருவீங்க. சிஓபி கண்டுபிடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு ரெஃப்ரிஜரேஷன் லோடும் கொடுத்துட்டாங்க 10 கிலோவாட்டுன்ட்டு. அப்போ நீங்கள் அதனால நீங்கள் வந்து ஒர்க் இன்புட் கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்படி யோசிங்க.
நான் இப்படி கோபி கோபி மாதிரி நான் பண்ணல. அது நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா புரிஞ்சது. பட் டீசப்ரேஷன் ரிமூவ் பண்ணி வந்து எக்ஸ்பான்ஷனல் ஆட் பண்றாங்க, அது என்ன கான்செப்ட்? என்னடா நீ சொன்னது ஓகே. இப்போ சப்டிவிஷன் டீல வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் வால்வ் ஏதோ அது மட்டும் நான் சொல்லி தரேன். ஸோ இப்போ அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு நிமிஷம் ஓகே. எம் டாட் கான்ஸ்டன்ட்டு 3 to 4 அடியாபேட்டிக். இப்போ நம்மளுக்கு வந்து 3 to 4 தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் நடக்குது. இங்கே வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் த்ராட்டில் வால்வ் ஒரு அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்னா என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து என்ன இங்கே நடக்கும் போது நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஒர்க் வந்து எம்சிபி டெல்டி நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்க எம்சிபி டெல்டி வந்துட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ QH வந்து QLன்னு சொல்கிறாங்க. இது நோ லாங்கர் ரிமூவ் ஹீட் ஃப்ரம் தி கண்டிஷன் ஸ்பேஸ் பட் இட் சப்ளை ஹீட். தேர்ஃபோர் தி சிஸ்டம் would have remove heat from the condition but it supply therefore the system would have no cooling capacity. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆக்சுவலி நடக்குதுன்னா அடியாபேட்டிக்னா நம்மளுக்கு என்னன்னா ஒரு சிஸ்டம்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து நவுந்துட்டே இருக்கும். வெளியில் வந்து அந்த சிஸ்டம்க்கு வெளியில் வந்து அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அதான் வந்து அடியாபேட்டிக்கோட நேச்சரு. ஸோ உள்ளே நடக்கிற அந்த இது வந்து க்ளோஸ்டு கன்சர்வ்டு எனர்ஜி மாதிரி, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் மாதிரியே என்ன ஹீட் கொடுக்குறாங்களோ அது வந்து எஃபெக்ட் ஒரு ஒர்க் டன்னாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஒர்க் டன் வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகி உள்ளே வந்து அந்த சிஸ்டம்குள்ளேயே இருக்கும். ஒரு வால் கூட ஒரு க்ளோஸ்டு வால் மாதிரி வச்சுட்டு இந்த வாலுக்கு வெளியில் வந்து எதுவுமே அந்த எஃபெக்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகாது. இதான் வந்து அடியாபேட்டிக். இப்போ அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் என்ன நடக்குது? இப்போ எக்ஸ்பான்ஷன் நடக்கிறனால என்ன ஆகும் உங்களுக்கு? இங்கே லிக்விட் வந்து கூல் ஆகுது. லிக்விட் கூல் ஆகுறதுனால ஒரு என்ன ஆகுது? லிக்விட் கூல் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஹீட் வரும், கரெக்டா? இப்போ அந்த ஹீட் இதாகிறதுனால அந்த ஹீட் வந்து என்ன ஆகுது? திருப்பி இந்த சிஸ்டம்குள்ளே தான் வந்து அது கலந்துக்குது. இப்போ அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வச்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த ஹீட் வந்து வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேது. ஏன்னா நம்ம அடியாபேட்டிக்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு சம்திங்கை கூல் பண்ணணும்னா ஹீட்டை நம்ம எடுக்கணும்ல, கரெக்டா? இப்போ இங்கே எக்ஸ்பான்ஷன் அப்போ நம்ம அந்த ரெஃப்ரிஜரண்ட் கூல் ஆகுதுன்னு நம்ம வந்து புரியுது. அப்போ கூல் ஆகுதுன்னா அதில் இருக்க அந்த ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஹீட் வந்து எங்கேயுமே வெளியில் போக மாட்டேது. ஸோ நம்ம ஹீட் வந்து வெளியில் போகாமல் அந்த ஹீட் அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து நோ கூலிங் கெப்பாசிட்டி. அந்த லிக்விட் வந்துட்டு திருப்பி வந்துட்டு உங்களுக்கு இப்போ அது வந்து லிக்விட் ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு கேஷஸ் ஃபார்ம் வந்துட்டு ஆகுது. எப்போ நம்ம எவாப்ரேஷன் அப்போ அது திருப்பி வந்து ஹையர் டெம்பரேச்சர் வந்து கம்ப்ரஸ் ஆகி பண்ணி போகுது. நெக்ஸ்ட்டு கூல் டவுன் பண்ணுறாங்க கண்டென்சேஷன் வழியாக. கூல் டவுன் பண்ணுற போது நம்மளுக்கு ஃபர்தர் ஃபைனல் கூலிங் டவுன் ஸ்டேஜ் தான் எக்ஸ்பான்ஷன். ஆனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கூல் ஆகிறது ஹீட் ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஹீட் ஆட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? எக்ஸ்பான்ஷன் வால்வ் த்ரூ போகும்போது எவாப்ரேஷன் வால்வ் த்ரூ போகும்போது உங்களுக்கு வந்து கூலான எவாப்ரேட்டர் ரெஃப்ரிஜரண்ட் இல்லாமல் ஹாட்டான ஒரு ரெஃப்ரிஜரண்ட் இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹையர் டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் தானே போகும். இப்போ என்ன நமக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அந்த ரெஃப்ரிஜரண்ட் கூலாக இருந்ததுனால அது வந்து வெளியில் இருக்க டெம்பரேச்சர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இது ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும்போது இது வந்து ஹீட் பம்ப் மாதிரி நடந்து அதோட டெம்பரேச்சர் வந்து வெளியில் இருக்கு ரேடியேட் பண்ணிடும். ஸோ அதனால தான் அதை வந்து நோ கூலிங் கெப்பாசிட்டி நடக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுச்சா? பாய்ஸ் ஒரே நிமிஷம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்து முடிச்சுக்கலாம். ஓகே. ஆக்சுவலி எனக்கு ஒரு வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க. நான் அவங்கள மட்டும் கொஞ்சம் இன்வைட் பண்ணிட்டு மட்டும் வந்துட்டேன். சரி, ஓகேடா. நீ பாரு. ஓகே. இதுக்கப்புறம் எனக்கு ப்ரேயர் இருக்கும்.